விவரங்களை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. அடக்க விலை குறித்த விலை கொடுத்துட்டாங்க. விற்பனை விலை என்ன? ஓகேவா? ஸோ விற்பனை விலை அப்படிங்கிறது என்ன வரும்? தள்ளுபடி 5 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்? குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை கழிக்கணும். ஸோ அப்போ 125 ரூபாய். ஓகே. ஸோ அடக்க விலை 110 ரூபாய், விற்பனை விலை 125 ரூபாய்னா லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா விற்பனை விலை அதிகம். எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 15 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் 15, 125, 5 கிடைச்சிருச்சா? ஓகே. அடுத்துல பாருங்க, இதே இதில் 20 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ குறித்த விலையிலேருந்து 20 ரூபாய் போச்சுன்னா 110 ரூபாய் தான் விற்பனை விலை. ஸோ விற்பனை விலையும் அடக்க விலையும் சேமாக இருந்தால் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். நோ லாஸ் கிடைக்குமா? ஸோ செகண்ட் கொஷினுக்கு நோ ப்ராஃபிட், லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. ஓகே. அடுத்து குறித்த விலை வந்து 130 ரூபாய். ஓகேவா? அதில் தள்ளுபடி 15 ரூபாய். அப்போ 130 ரூபாயில் 15 ரூபாய் போச்சுன்னா 115 ரூபாய் விற்பனை விலை. இந்த 115 ரூபாய் விற்பனை விலையை இருக்கும்போதே 30 ரூபாய் என்ன இருக்கு? லாபம் இருக்கு. அப்படின்னா 115லேருந்து 30 கழிக்கணும். கழிச்சோம்னா 85. ஓகே. ஸோ ஆன்சருக்கு தேர்டு கொஷினுக்கு 85, 115. ஓகேவா? கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து தள்ளுபடி கிடையாது. அப்ப சேம், குறித்த விலையும் விற்பனை விலையும் சேம். ஆனா என்ன இருக்கு? நட்டம் கிடைக்குது. நட்டம்னா என்ன அர்த்தம்? அடக்க விலை அதிகமா இருக்கணும். எவ்வளவு அதிகமா இருக்கு? 25 ரூபாய் அதிகம். அப்ப 25 ஆட் பண்ணுங்க, 155. ஸோ 130, 155. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க எல்லாமே இல்லைன்னு போட்டாங்க. ஸோ லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னா இங்க என்ன அடக்க விலையோ அதே விலை தான் விற்பனை விலையும் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்க தள்ளுபடியும் இல்லைனால குறித்த விலையும் விற்பனை விலையும் சேமா இருக்கும். ஸோ விற்பனை விலையும் அடக்க விலையும் சேமா இருக்கும். அப்போ 125, 125 தான். ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் இல்லை, 7th கொஸ்டின் நினைக்கிறேன். 4, 5, 6th. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? விற்பனை விலை 350 ரூபா, தள்ளுபடி 50 ரூபா. ஸோ தள்ளுபடி 50 ரூபானா குறித்த விலை வந்து 400 ரூபாயா இருக்கணும். அப்போனா தான் 50 ரூபா போக 350 ரூபா கிடைக்கும். இங்கே எவ்வளோ கிடைக்குது? லாபம் வந்து 100 ரூபாய் கிடைக்குது. அப்போ 350லேருந்து 100 ரூபாயை நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சோம்னா 250 ரூபா. அதுதான் அடக்க விலை. ஸோ இப்போ அடக்க விலை 250 ரூபானா அதோட 100 ரூபாய் லாபத்தை கூட்டும்போது 350 ரூபாய் விற்பனை விலை வரும். ஓகே. ஸோ 250, 400.